வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போது நம்ம கம்பம் பேருந்து நிலையத்தில் இருக்கோங்க. பல்வேறு பயணங்கள் இங்கேருந்து நடந்திருக்கு. கம்பத்தில் இருந்து தான் இப்போது நம்முடைய பயணமும் இருக்க போகுது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேருந்தில் ட்ராவல் பண்ணி அதை பிளாக்காக எடுத்து போட்டு இப்போ கம்பத்தில் இருந்து ஒரு முக்கியமான பகுதிக்கு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது. காலையில் சரியாக 10 மணி இருக்குது. 10:15க்கு கிளம்பக்கூடிய வண்டி கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துருச்சுங்க. இந்த வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கம்பத்தில் இருந்து மன்னார்குடி வரைக்குமே போகக்கூடிய பேருந்து. இந்த பேருந்தில் நம்ம மன்னார்குடி வரைக்கும் போக போகிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தஞ்சாவூர் வரைக்குமே போக போகிறோம். பேருந்து இப்போதைக்கு இவ்வளவு காலியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு வேளை காலியாக இருக்கலாம். காலையில் வெயில் அப்படிங்கிறது அதிக அளவில் இல்லை. ஓரளவு மேகமூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பேருந்து 10:15க்கு கிளம்போம் அப்படின்னு நகராட்சி அறிவிப்பு பலகையில் போட்டிருந்தாங்க. ஆனால் 10:05க்கெல்லாம் கிளம்பிருச்சுங்க. நம்ம 10:15 அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த வண்டியை நம்ம விட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். கம்பம் மாரியம்மன் கோவில் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக போனோம் அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வரும். அதிலிருந்து ரோடு வந்து 2ஆக பிரியும். இந்த சைடு நீங்கள் பார்க்கக்கூடிய ரைட் சைடு பார்க்கக்கூடிய ரோடு வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியே வரக்கூடிய ரோடு. இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மிகப்பெரிய திருவிழா இந்த கம்பம் மாரியம்மன் கோவில் திருவிழா. வீரபாண்டிக்கு இணையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா இங்கே நடக்கும். கம்பம் மாரியம்மன் கோவிலை தாண்டின உடனே அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வரும். பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து சிக்னல் ஒன்று இருக்கும். இந்த சிக்னலில் ரைட் சைடு எடுத்தோம் அப்படின்னா நம்ம தேனி போகிற ரோடு வரும். அதுவே லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா குமிளி செல்லக்கூடிய சாலை அப்படிங்கிறது இருக்கிறது. இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை தான். இந்த கம்பம் பகுதி காலையிலேயே ஓரளவு பரபரப்பாக இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா கடைகள் எல்லாமே திறந்துருக்காங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பர்ச்சேஸை முடிக்கக்கூடிய நேரம், ஆரம்பிக்கக்கூடிய நேரம் எல்லாமே இந்த நேரம் தான். ஏன்னா காலையிலேயே பிஸியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் கம்பம் நகரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கேரளாவிலிருந்து வரக்கூடிய மக்கள் இங்கே தான் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் அல்லது பலசரக்கு ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த கம்பம் நகர் தான். கம்பம் நகர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான நகராக பார்க்கப்படுகிறது. இதுக்கு அடுத்து கூடலூர் அப்படிங்கிற நகரம் பக்கத்தில் இருந்தாலும் கூட கம்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்குது. ஏன்னா சுற்றி வர நிறைய கிராமங்கள். சுருளி போகணும் அப்படின்னா, சுருளி அருவிக்கு போகணும் அப்படின்னா இங்கிருந்து தான் நமக்கு பேருந்துகள் அப்படிங்கிறதும் இருக்கிறது. இப்போது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம இணைஞ்சிட்டோங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிக்னலில் இருந்து ரைட் எடுத்து நம்ம வண்டியானது போய்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ரோடு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்பவும் பிஸி ஆகிடும். ஏன்னா சபரிமலை சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து ரோட்டு அப்படியே லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா கம்பமெட்டு ரோடு. இப்போது டைவர்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் சபரிமலை போகிறவங்க நேராக குமிழி போயிட்டு அதே பாதையில் இறங்குறதுனால நிறைய டிராஃபிக் அப்படிங்கிறது இருந்தது. இப்போது அந்த டிராஃபிக்கெல்லாம் குறைக்கிற விதமாக சபரிமலைக்கு போகக்கூடிய வாகனங்கள் கம்பமெட்டு வழியாக தான் போகணும். ரிட்டன் வரக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் குமிழி வழியாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக போக்குவரத்து ஓரளவு கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கீழே இறங்கக்கூடிய ரோடு, அந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேகேப்பட்டி போகிற ரோடுங்க. அந்த ரோடு வழியாகவும் சுருளிக்கு போகலாம். ஆனால் சுருளிக்கு இங்கேருந்து பக்கமாக சுருளிப்பட்டி வழியாக போகிறது தான். இந்த ரோட்டில் வந்து கேகேப்பட்டி, ராயப்பம்பட்டி அப்படி சுற்றி திரும்பவும் பாளையத்துலேயோ சின்னமனூர்லேயோ ஜாயிண்ட் ஆகக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு அற்புதமான ரோட்டு. இந்த கம்பம் நகரை பொறுத்தளவு பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தேட்டர்ஸ் நிறையா இருக்குது. அதில் முக்கியமான தேட்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பீஸ் தேட்டர். இந்த திரையரங்கும் ஓரளவு முக்கியத்துவம் வாய்ந்த திரையரங்கும். இதை தாண்டினோன்னே டிப்போ, போக்குவரத்து பணிமனை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிப்போவில் பேருந்து கொஞ்சம் நேரம் நிற்கும். இத்தனை ஸ்டாப்பிங்கை கடந்து தான் கம்பத்தை விட்டு நம்ம வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. கம்பத்தில் இருந்து பேருந்தில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்த இந்த டிப்போ இதெல்லாம் தாண்டி தான் கம்பத்தை விட்டு நம்ம வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. பார்த்தாலே எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஏன் நம்ம தஞ்சாவூருக்கு போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வேலை அப்படிங்கிறது தஞ்சாவூரை சுற்றி இருக்கிறது. தஞ்சாவூரில் போய் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும். ஆனால் இந்த தஞ்சாவூருக்கும் கம்பத்துக்கும் மிகப்பெரிய லிங்க் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதிகப்படியான நெல் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தஞ்சாவூர் நமக்கு தெரியும். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க 55 ரூபா. கம்பத்திலிருந்து 55 ரூபாயா, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இல்லை 55 4ஆல் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 220 ரூபா டிக்கெட்டுங்க. நமக்கு வந்து இந்த 1/4
பாஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக 55 ரூபா தான் நமக்கு. அது நம்ம துருவாகவே போகிறதுனால நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சுங்க. கம்பத்தை விட்டு தாண்டினோன்னே இந்த சாலையில் பக்கமுமே பார்த்தா நிறைய வயல்வெளிகளை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால எல்லாமே காலியாக தான் விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மீண்டும் நடவு அப்படிங்கிறத நடுவாங்க. அது குறுகிய கால பயிர், பொங்கலுக்கு அறுவடை செய்வதற்கு ஏற்றாற் போல் அந்த பயிர் அப்படிங்கிறது இருக்கும். முல்லை பெரியாறின் பாசன வசதி பெறக்கூடிய பகுதி. நேராக போகிறது பைபாஸ் ரோடுங்க. இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா உத்தமபாளையம் அப்படிங்கிற ஒரு அழகான நகரம் வரும். இந்த உத்தமபாளையம் நகரத்தில் என்ட்ரியிலேயே நம்ம அந்த ஈஸ்வரன் கோயிலை பார்க்க முடியும். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கெடா விருந்து நடைபெறாத நாட்களே இந்த கோயிலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய பேர் இங்கே தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்துவாங்க. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா பாளையம் பைபாஸ். அது ஏன் பைபாஸ் அப்படின்னா, நேராக போகக்கூடிய ரோடு அப்படியே சின்னமனூர் வழியாக தேனி போயிடும். இப்படியே லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அது கோம்பை தேவாரம் வழியாக போடி நாயக்கனூர் செல்லக்கூடிய பாதை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரோட்டும் இருக்குங்க. நம்ம காலேஜ் விளக்குன்னு சொல்லுவோம்ல, அது பக்கத்தில் ஒரு ரோடு கட் ஆகும். அது அம்மாப்பட்டி விளக்கு வழியாக போய் சின்னமனூர் போகக்கூடிய ரோடு. அதிலிருந்து மார்க்கையங்கோட்டை வழியாக போடிக்கும் போகலாம். நிறைய பாதைகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஒரு காலத்தில் இந்த ஏரியா பார்க்க பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போது சில பில்டிங்ஸ் அங்கங்கே வந்துருச்சுங்க. பில்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான், முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இந்த இடமெல்லாம் வயல் இருந்த இடம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாம், நான் ஏன் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலுமே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போது மழைக்காலம் தொடங்கிருச்சுங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய ஒரு காலகட்டம். இப்போது பாளையத்தில் 2 ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒன்று நம்ம தாண்டி வந்த பைபாஸு. இப்போது பேருந்து பாளையம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இருக்குது. பேருந்து நிலையம் உள்ளே இருக்குது. ஆனால் இந்த பஸ்ஸு வெளியே தான் நிற்கும். எப்போயாவது ஒரு தடவை செக்கிங் அல்லது போலீஸ் கண்காணிப்பு இருந்தது, இல்லை எல்லா வண்டியும் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் மட்டுமே எல்லா வண்டிகளுமே உள்ளே போகும். ஆனால் ஒரு சின்ன பேருந்து நிலையம் தான். இந்த பாளையத்தில் மிகப்பெரிய கல்லூரி ஒன்று இருக்கிறது, ஹாஜி கருத்துராவுத்தர் கபூதியா கல்லூரி. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரியில் தான் நானும் படித்தேன் அப்படிங்கிறது ஒரு அளவு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. என்னை தவிர நிறைய பேரும் இந்த கல்லூரியில் படிச்சிருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது MK யூனிவர்சிட்டியுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இப்போது அட்டானமஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வளர்ச்சி. இந்த பகுதியை பொறுத்தளவு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் தங்களுடைய நிறுவனங்களை வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கிறது. இவங்களுடைய பிரதான தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் தான். விவசாயத்துக்கு அப்புறம் வியாபாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த உத்தமபாளையம் நகரத்தை பொறுத்தளவு சுற்றி வரும் கிராமம் அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் இங்கு வந்து செல்வது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் பஸ் கனெக்டிங் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. சில பகுதிகளுக்கு, கிராமங்களுக்கு அது கொஞ்சம் இதாகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆறு தான் முல்லை பெரியாறு ஆறு. இந்த ஆறு தான் பாளையத்தில் இருந்து, கம்பத்தில் இருந்து நம்ம கிளம்பும்போதிலிருந்து நம்மளை பின்தொடர்ந்து தேனி வைகடம் வரைக்குமே வரக்கூடிய ஆறாக இருக்கிறது. இந்த சைடில் போகுது பார்த்திங்களா, இந்த பசங்க பைக்கில் போகிறாங்கல்ல, அந்த ரோடு ரொம்பவும் சூப்பரான ரோடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரோடு. இங்கேருந்து போனீங்கன்னா ஆனமலையம்பட்டி, கேகேப்பட்டி, ராயப்பம்பட்டி இந்த ரூட்டெல்லாம் இருக்கும். இந்த வயல்வெளிகள் எல்லாம் ஒரு காலத்தில் பச்சை பசேல்னு இருந்தது. இப்போது அறுவடை முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி இப்போது நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி சின்னமனூர். இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லாமே மிகப்பெரிய ஜங்ஷன் அப்படிங்கிறது இந்த ரோட்டில் தாங்க இருக்குது. இந்த சின்னமனூரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்திலேயே அதிகப்படியான கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த சின்னமனூர் பகுதி. இங்கேருந்து ஓடப்பட்டி வழியாக பேருந்துகள் செல்கிறது. அதே மாதிரி மேகமலைக்கும் இங்கேருந்து தான் நம்ம போக முடியும். இது மட்டும் இல்லாமல் மார்க்கையங்கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாருமே வந்து சேரக்கூடிய இடம், தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வந்து செல்லக்கூடிய இடம் இந்த சின்னமனூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சின்னமனூரில் 3 ஸ்டாப்பிங் ஒன்று இருக்குங்க. நம்ம முன்னாடி நின்ன ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது காந்தி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தேரடி சொல்லுவாங்க. தேரடி அப்படிங்கிறது அந்த மார்க்கையங்கோட்டையிலிருந்து வந்து செல்லக்கூடிய ஒரு சந்திப்பு. இங்கேயும் அதிகப்படியான கடைகளை நம்மால் பார்க்க முடியுது. பார்த்துக்குங்களேன், கம்பத்துக்கு இணையாக அதிகப்படியான கடைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த ரூட்டில் நம்ம பார்க்குறது இந்த சின்னமனூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நிறைய நண்பர்கள் நமக்கு இருக்காங்க. ஏன்னா கல்லூரி படித்தது நம்ம பாளையம் அப்படிங்கிறதுனால அற்புதமான அருமையான நண்பர்கள் எல்லாம் இந்த பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போதைக்கு நேரம் நமக்கு இல்லை. அதை ஏன்னா நம்ம ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால
இப்போ அந்த தேரடியை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா தான் சின்னமனூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அப்படிங்கிறது வரும். இப்போ பார்த்தீங்களா, கேஏஎஸ் அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது இல்லையா, ரொம்ப காலமாகவே ஓடிட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து குமுளி வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ்ஸு, பெரியகுளத்தில் இருந்து. நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இந்த தேரடி அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா பேருந்து நிலையம் அப்படிங்கிறது வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேருந்து நிலையம் தான் ரொம்பவும் முக்கியமான பேருந்து நிலையம். அதிகப்படியான நகர பேருந்துகள் இயங்கக்கூடிய பேருந்து நிலையம். அப்போ இந்த பஸ்ஸெல்லாம் போகாதா அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே வரக்கூடிய பேருந்துகளும் சரி, வெளியே போகக்கூடிய பேருந்துகள் சரி, எல்லாமே சின்னமனூர் பேருந்து நிலையத்துக்குள்ளே போய் தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால பாளையத்தில் கூட அது கிடையாது, ஆனால் சின்னமனூரில் இருக்குது. ஏன்னா பாளையம் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே பேரூராட்சி தான், உத்தமபாளையம் அப்படிங்கிறது. ஆனால் சின்னமனூர் அப்படிங்கிறது நகராட்சி. இந்த நகராட்சி பகுதியை பொறுத்தளவு நிறைய கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கம்பம் தொகுதிக்குள்ளார வரக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துடுவோம். ஆனால் இன்ன வரைக்குமே வெயிலை நம்மளால் பார்க்க முடியல, மழையையும் பார்க்க முடியல. இன்ன வரைக்குமே மழை வரல. ஒரு வேளை உள்ளே போகும்போது நம்ம அந்த தேனியெல்லாம் தாண்டி திண்டுக்கல்லாம் தாண்டி போகும்போது மழை வருமா அப்படிங்கிறது தெரியல. இப்போது சின்னமனூர் பேருந்து நிலையத்துக்குள்ளே நம்ம பஸ்ஸு உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கு. உள்ளே 1-2 பேருந்துகளுங்க, இந்த ஓடப்பட்டி போகிற பேருந்து, இல்லை மேகமலை போகிற பேருந்து. இங்கே இருந்துமே நீங்கள் வரசநாடு போகிறதுக்கு டைரெக்டாக பஸ் அப்படிங்கிறது இல்லைனாலும் கூட அண்ணா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடலாம். அங்கே இருந்து கடமலக்குண்டு வழியாக வரசநாடு செல்வதற்குமே கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ வரசநாடு அப்படிங்கிறது நம்முடைய தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது, கூடலூருக்கு ரொம்பவும் அருகாமையில் தான் இருக்குது. ஆனால் அந்த மலையை ஏறி போகிறது சிரமம் அப்படிங்கிறதுனால ரூட் அப்படிங்கிறது இது வரைக்கும் வனத்துறையின் அனுமதி கிடைக்காததுனால அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அந்த வரசநாட்டில் இருந்து ராஜபாளையம் போகிறதுக்குமே கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வனத்துறையின் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. சின்னமனூரில் இருந்து நம்ம பேருந்து கிளம்பி போயிடுச்சுங்க. சின்னமனூருக்கு அப்புறம் முக்கியமான நிறுத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தம்னு பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீரபாண்டி தாங்க. ஆக்சுவலாக பஸ் ஏற்றும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்பத்தில் இருந்து சின்னமனூர் தேனி மட்டும் ஏறுங்க, சின்னமனூர் தேனி மட்டும் ஏறுங்க அப்படின்னாங்க. ஆனால் வீரபாண்டியிலையும் நின்று போகுது, நிற்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. பல்வேறு பகுதி மக்களுக்குமே அது பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆனாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் இருந்தாலுமே நம்ம வேகமாக போகும்போது நின்று போனால் சில நேரங்களில் கடுப்பாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த முல்லை பெரியார் பாளையத்தில் பார்த்தோம். பாளையத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக பாயிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அது அப்படி சுற்றி திரும்பவுமே இந்த சைடு தான் போகுது. இந்த ஆற்றை ஃபாலோ பண்ணி தான் நம்முடைய பயணமும் இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த பாலம் அப்படிங்கிறது பழைய பாலம். இப்போது நம்ம போயிட்டுருக்கிறது புதிய பாலம். வெள்ளைக்காரங்க கட்டின பாலம் சில நேரங்களில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பாலங்கள் தான். இப்போ வீரபாண்டியை தாண்டின உடனே தேனிக்கு முன்னாடி முத்துத்தேவம்பட்டி வழியாக சென்று கொண்டிருந்தது. இப்போ அந்த பைபாஸ் அமைச்சதில் இருந்து போடி ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுங்க. இந்த ரோடு வந்து போடியிலிருந்து தேனி செல்லக்கூடிய ரூட்டு. நீங்கள் இந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஒயிட் கலர் பில்டிங் அப்படிங்கிறது தேனி மாவட்ட அஇஅதிமுகவினுடைய அலுவலகம். ஏன் இந்த அலுவலகத்தை நான் சொல்கிறேன்னா, இதுதான் அந்த பைபாஸு நீங்கள் பிடிக்க வேண்டிய இடம். சப்போஸ் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா, நேராக போயிட்டீங்க அப்படின்னா அல்லி நகரம் அதையும் தாண்டி பெரியகுளம் வரைக்குமே போயிடும். ஸோ அதிலிருந்து திரும்பணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம திரும்பணுங்க. இந்த ரோட்டு தான் முத்துத்தேவம்பட்டியிலிருந்து தேனி போகக்கூடிய ரோடு. அது என்னன்னு தெரியல, எல்லா குளங்களுமே இந்த காலகட்டம் மழை காலங்களில் நிறைய அந்த ஆகாய தாமரை இந்த மாதிரியான செடிகளை நம்மளால் பார்க்க முடியுது. தண்ணீர் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்போ அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அறுவடை காலங்களில் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நடவு நடும்போது இந்த கால்வாயின் வழியாக தண்ணீர் இங்கே வந்து இருக்கும். இப்போது பிசிப்பட்டி, பழனிச்செட்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துட்டுருக்குங்க. கம்பத்தில் ஆரம்பித்த பயணம் இப்போ தான் தேனிக்கு வந்திருக்கு. இன்னும் எப்போ தான் தஞ்சாவூர் போகுமோ அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. கொட்டக்குடி ஆற்று பாலத்தின் வழியாக இப்போ நம்ம பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. தேனியை பொறுத்தளவுமே 2 முக்கியமான நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது, பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம். சில நகர பேருந்துகள் பங்களாமேடு அப்படிங்கிற இடத்துல நிற்கும், சில மொபசல் பஸ்ஸும் கூட அங்கே நிற்கும்னு வைங்களேன். தேனி அப்படிங்கிறது 2 நகராட்சிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி. தேனி நகராட்சி அப்படின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. தேனி அள்ளி நகரம் நகராட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தேனி பிசிப்பட்டி நகராட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது.
இந்த இரட்டை நகரங்கள் இதை இணைத்தால் மாநகராட்சி ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் அதற்கான திட்டங்களும் இருப்பதாகவே தெரிகிறது. ஆனால் ரொம்பவும் சந்தோஷம்தான். இப்போது பழைய பேருந்து நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பேருந்து நிலையம் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஆனாலும் நிறைய மக்கள் இதை பயன்படுத்துறதுனால நிறைய ஆட்டோ தொழிலாளர்களை நம்ம பார்க்க முடியுது, நிறைய கடைகளை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து நம்முடைய பேருந்து கிளம்பிருச்சுங்க. அதுக்கடுத்து புதிய பேருந்து நிலையம் தான். ஆனால் இந்த தேனி நகரம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நகரமாகத்தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் இந்த தேனியில் தான் நம்ம சுற்றி வேலை பார்த்தோம். ஆரம்பத்தில் நம்ம MBA முடிச்சுட்டு 2011 இருந்து ஆரம்பித்து 2023 வரைக்குமே இங்கே தான் நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. இன்றைக்கி காலத்தின் கோலம் நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டோம். ஆனாலும் இந்த நகரம் அப்படிங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் தொழில் ரீதியாக நான் கற்றுக்கொண்டது இங்கே தான். யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் இந்த தேனி நகரத்தில் இருந்து தான். முதல் வீடியோ தேனி நகரத்தில் இருந்து பூப்பாறை வரைக்கும் இருந்தது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலந்து விட்ட ஒரு நகரமாக இந்த தேனி நகரம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த குமரன் ஜுவல்லர்ஸு, அது பக்கத்தில் யோகா பட்டு சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, பட்டு மாளிகை. அதுக்கடுத்து அகிலா ஜுவல்லர்ஸு, மாருதி, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம போய் வந்த கடைகள் அப்படின்னு தான் இருக்கும். இந்த ரூட்லேயே மிகப்பெரிய ஜவுளி கடைகள் எல்லாமே இந்த ரூட்டில் தாங்க இருக்குது. அதுக்கெல்லாம் நான் விளம்பரம் தேடுவதற்காக அந்த பேரை நான் சொல்லலை. இவங்க பாருங்கள், இதுவும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் தான். இதுக்காக விளம்பரம் தேடுறதுக்காக நான் சொல்லலை. இந்த ரோட்டில் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறதுக்காக தான். நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கக்கூடியது ரயில்வே மேம்பாலம். இந்த பாலம் எப்போது முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே இருக்குது. ஏன்னா அந்த சைடுமே வேலை நடந்துகிட்ருக்கு, இந்த சைடுமே வேலை நடந்துகிட்ருக்கு. இடையில் போக்குவரத்து இருக்கிறதுனால இந்த ஊடையில் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இந்த 2 சைடையும் இணைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக பேருந்துகளாகட்டும் மற்ற வாகனங்களாகட்டும் கீழே வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. டைரெக்டாகவே நகருக்குள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இப்போ இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மேம்பாலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான். இந்த மேம்பாலம் அமைச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது மேம்பாலத்தினால ரயில்கள் இயக்கப்படுறது இல்லைன்னு. ஒருவேளை மேம்பாலம் முடிஞ்சதுன்னா ரயில்கள் இயக்கப்படுவாங்களா அப்படின்னு தெரியல. 1 வருஷத்துக்கு மேலாக இந்த பணிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் இந்த பணிகள் எல்லாம் முடிவடையும். இப்போது நம்ம கம்பத்தில் இருந்து கிளம்புன நம்முடைய பயணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேனி புதிய பேருந்து நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகுதுங்க. ஆமாம், தேனி புதிய பேருந்து நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. என்ட்ரி ஆகும்போது சில விஷயங்களை நம்மளால் காமிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த ஓரம் அப்படிங்கிறது இன்னும் சுத்தம் இல்லாத, ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. பல பேர் என்ன தான் பாத்ரூம் கட்டி விட்டாலும் இந்த சிறுநீர் கழிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவுட்டரில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அதை தவிர்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கலாம். ஆனால் உள்ள மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனால கூட சில நேரங்களில் வெளியே இவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக இதை மெயின்டெனன்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது தேனியில் ஒரு 5 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது நமக்கு இருந்ததுங்க. அந்த 5 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம வெளியே கிளம்பி போய்கிட்டுருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குறது நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸை உங்களால் பார்க்க முடியும். நிறைய ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது ஆரம்பத்தில் புதிய பேருந்து நிலையம் வந்தபோது இந்த அளவுக்கு ஹோட்டல் அப்படிங்கிறது இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதிகப்படியான மக்கள் வந்து போகிறதுனால இந்த தேனி புதிய பேருந்து நிலையத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் 2 பகுதிகளாக இருக்கிறது. இப்போ நம்ம உள்ளேருந்து வந்தது வந்து இந்த போடி போகிறது, கம்பம் போகிறது, திண்டுக்கல், திருச்சி இந்த மாதிரியான போகிற பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி அதுக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டிப்பட்டி, வரசநாடு இந்த பகுதிக்கு போகக்கூடிய பேருந்துகள் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சி வழியாக போகிற, பழனி வழியாக போகிற பேருந்து உள்ளே இருக்கும். ஆனால் தாராபுரம் வழியாக போகக்கூடிய பேருந்துகள், திருப்பூருக்கு போகக்கூடிய பேருந்துகள் வெளியே தான் இருக்கும். ஒரு இதமான சூழ்நிலை இல்லைன்னா இந்நேரம் வெயில் அப்படிங்கிறது நம்ம உட்காந்துருக்கிற டைரெக்ஷனுக்கு பயங்கரமாக இருக்கும். வெயில் இல்லாதது ரொம்பவும் இதமாக தான் இருக்குது. இப்போது பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் 2ஐயும் தாண்டி நம்முடைய பேருந்து அப்படிங்கிறது மெயின் ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்க. இதுதான் அந்த மெயின் ரோடு. இங்கே இருந்து திண்டுக்கல் திருச்சி வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இந்த ரூட்டில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். இது பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படுது. இந்த இடத்துல வந்து இறங்கித்தான் இந்த பொம்மை ஹவுண்டம்பட்டி, அள்ளிநகரம் இந்த பகுதிக்கு போகிறவங்க போகணும், புது பஸ் ஸ்டாண்டு போகாமல்.
இப்போது பைபாஸில் இருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. அந்த ரோடு ரைட்டில் ஒன்று கட் ஆகுது பார்த்தீங்களா? நான் வாழ்க்கையில் பல தடவை பயன்படுத்திய ரோடு அதுதான். அன்னஞ்சி விளக்கு இது. உள்ளே போனால் அன்னஞ்சி, வடபுதுப்பட்டி இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். இப்போது பெரியகுளம் வந்துட்டோங்க. நம்ம ஊடையில் இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நம்ம முக்கியமான இடங்களை மட்டும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய மூன்றாந்தல் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிலையம், இது நிறுத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். பேருந்து நிலையம் அப்படிங்கிறது உள்ளே தான் இருக்குது. இந்த மூன்றாந்தல் அப்படிங்கிறது எப்படி ஒவ்வொரு நகரத்துக்குமே பஜார் அப்படிங்கிறது இருக்குமோ அதே மாதிரி இந்த பகுதி தான் பஜாருங்க. எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த பெரியகுளம் அப்படிங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள், அதே மாதிரி மலைகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்து செல்லக்கூடிய இடம். அகமலை இங்கேருந்து தான் இருக்குது. அதே மாதிரி கும்பக்கரை இந்த மாதிரியான பகுதிகள், இன்னும் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் இதை சுற்றி தான் இருக்குது. அது இல்லாமல் வடுகப்பட்டி இந்த மாதிரியான பகுதிகளுக்கு ஜங்ஷனாக இருக்கக்கூடியது இந்த பகுதி தாங்க. இப்போது நம்ம பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். பழைய பேருந்து நிலையத்தை தாண்டி புது பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போது பெரியகுளத்தில் இருந்து நம்முடைய பேருந்து கிளம்பிருச்சு. இந்த பெரியகுளத்தை பொறுத்தளவு இங்கே இருந்து நிறைய டவுன் பஸ் அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வைகை டேம் போகணும் அப்படின்னா திண்டுக்கல்லிருந்து வரீங்க, திண்டுக்கல் வழியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இறங்க வேண்டிய இடம் பெரியகுளங்க. இதே நீங்கள் மதுரையிலிருந்து வந்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில் இறங்கணும், மதுரை வழியாக வந்தீங்கன்னா. ஆனால் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா இந்த பெரியகுளத்தில் இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வைகை டேம் போகிறதுக்கான வண்டி அப்படிங்கிறது இருக்குது. டைரெக்டாக வைகை அணை அப்படின்னு இருக்காது. ஆண்டிப்பட்டி போகிற எல்லா வண்டியிலையும் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா வடுகப்பட்டி வழியாக இந்த பேருந்துகளானது வைகை டேமில் போய் இறங்கிக்கலாம். அங்கே இருந்து நம்ம சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகிறதுக்கான வசதி அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இப்போ பெரியகுளத்தை தாண்டிட்டோங்க. பஸ் ஸ்டாண்டை தாண்டினாலே கிட்டத்தட்ட அவுட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெரியகுளத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பகுதி அப்படிங்கிறது தேவதானப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதானப்பட்டி அப்படிங்கிறது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு தலமாக இருக்கிறது. நம்ம வைரமுத்து அவர்கள் எழுதிய 3ஆம் உலகம் அப்படிங்கிறதும் கதைக்களம் அப்படிங்கிறதும் இங்கே தான் அமைக்கப்பட்டிருந்தது. இப்போது இன்னும் ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷனாக இருக்கக்கூடிய வத்தலகுண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. நீங்கள் கொடைக்கானல் போகணும் அப்படின்னா ட்ரெயினில் வந்தீங்கன்னா கொடை ரோடு அப்படிங்கிற ஒரு நிலையத்தில் நிறுத்துவாங்க. ஆனால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் திண்டுக்கல்லில் இறங்கி திண்டுக்கல்லிருந்து வத்தலகுண்டு வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு அடிக்கடி கொடைக்கானல் செல்லக்கூடிய பேருந்துகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போ வத்தலகுண்டு நகரத்தை விட்டு நம்ம வெளியே போய்கிட்டு இருக்கோங்க. நேராக அப்படியேவும் ரைட்டில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்த ரோட்டு, அப்படியே இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரத்தில் வரும். அந்த ஜங்ஷனில் இருந்து நம்ம லெஃப்ட்டு எடுத்தோம் அப்படின்னா திண்டுக்கல் செல்லக்கூடிய சாலையில் இணைவோம். நேராக போனோம் அப்படின்னா அந்த சாலையானது வாடிப்பட்டி வழியாக மதுரை, நிலக்கோட்டை வழியாக மதுரைக்கு செல்லக்கூடிய சாலை அப்படிங்கிறது இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு ஊருமே ஜங்ஷன் தான் மிகப்பெரிய நகரங்களாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த வத்தலகுண்டு தான். இப்போது நம்ம கம்பம் அதுவும் சுற்றி நிறைய கிராமங்கள் ஜங்ஷனாக இருக்குது. அதே மாதிரி சின்னமனூர் அதுவுமே ஜங்ஷன் நிறைய கிராமங்கள் சுற்றி இருக்கிறது. அதற்கடுத்து தேனியை விட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் அந்த பெரியகுளத்தை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய இந்த வத்தலகுண்டு. தேனி மாவட்டத்தை விட்டுட்டு இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஒரு 4 மாவட்டத்தை கடந்து நம்ம போக போகிறோங்க. தேனி மாவட்டத்தில் ஆரம்பித்து நம்முடைய பயணம் திண்டுக்கல் மாவட்டத்தின் வழியாக திருச்சிக்குள்ளே போய் திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி செல்ல இருக்கிறது. இப்போ மெயின் பைபாஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். தூரத்தில் பார்க்குறீங்க மேகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எந்நேரமும் மழை வரலாம் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கிறது. மழை வந்தது அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பயணத்தின் போது மழை வந்ததுன்னா இன்னும் வாழ்க்கையில் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வந்துருச்சுங்க. திண்டுக்கலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயே மழை வந்துருச்சு. பேகம்பூருக்கு முன்னாடி இப்போது நம்ம வந்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, மழையினுடைய அளவு அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம கிளாஸை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. திண்டுக்கலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. திண்டுக்கலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே மழையும் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திண்டுக்கல் பொறுத்தளவு நிறைய தனியார் பேருந்துகளை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த திண்டுக்கல், கரூர், ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளில் அரசு பேருந்துகளுக்கு இணையாக தனியார் பேருந்துகள் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இப்போ தேனியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு. தேனியில் 10:05 மணிக்கு எடுத்த நம்முடைய பேருந்தானது சரியாக 1:20க்கு கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் பயணித்து திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறது. இதுவே தேனியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் தான். நம்ம கம்பத்தில் இருந்து வந்ததுனால கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இங்கே இருந்து திருச்சிக்கு போகும்போது பல்வேறு பேருந்துகள் அப்படிங்கிறது 1-to-1 அப்படின்னு போடுவாங்க.
ஒரு 10 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இறங்கி பாத்ரூம் மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு, ஒரு டீயை குடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் டிரைவர் கண்டக்டருக்கு பொழப்பு ரொம்ப கஷ்டங்க. இந்த வண்டியில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிறதுனால உட்காந்த மாதிரியே தான் சாப்பிட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அவங்க டிஃபனை கூட கழுவுறது கிடையாது, அப்படியே அதிலே தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு வேளை மன்னார்குடி போனதுக்கப்புறம் கழுவுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ரன்னிங்லேயே அவங்க சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இங்கே கம்பத்திலேருந்து எடுத்து மன்னார்குடி போய் மன்னார்குடியிலேருந்து திரும்ப கம்பம் வரும் அப்படின்னா நாளைக்கு காலையில் விடிஞ்சிரும். ஆனால் அதற்கு அவங்களுக்கு 2 டியூட்டியா 1.5 டியூட்டியா அப்படிங்கிறது தெரில. அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இப்போ திண்டுக்கல் நகரத்தை விட்டு நம்முடைய பேருந்து அப்படிங்கிறது வெளியே வந்துட்டுருக்கு. மழையினுடைய அளவும் கொஞ்சம் குறையுது, அப்புறம் திரும்பவும் மழை பெய்கிறது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. நிறைய வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி திண்டுக்கல். ஏன்னா மாவட்டத்தினுடைய தலைநகர், அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியும் இருக்கிறதுனால. இப்போது நம்ம பைபாஸை பிடிச்சிட்டோங்க. இந்த பைபாஸ் அப்படிங்கிறது திருச்சி செல்லக்கூடிய பைபாஸு. அந்த மழை பெஞ்சதனுடைய அளவு உங்களால் பார்க்க முடியுதா? மழை பெஞ்சிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுதா? ரசிக்க ரசிக்க இனிமையானது எது அப்படின்னு கேட்டால் பயணத்தின் போது மழை பெய்கிறது தாங்க. இந்த மலையை பார்க்குறதுக்கு கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மழையை பார்க்குறோம் இல்லையா? இந்த பகுதியை பொறுத்தளவு எல்லா நேரங்கள்லேயும் மழை அப்படிங்கிறது இருக்காது. பருவமழை காலங்களில் மழை இருக்கும், கோடை காலங்களில் கோடை மழை அப்படிங்கிறது இருக்கும், மற்ற நேரங்களில் ஓரளவுக்கு மழை அப்படிங்கிறது இருக்காது. வெயிலின் தாக்கம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு உட்காந்துருந்தோம், அந்த சைடு உட்காந்துருந்தால் இன்னும் மலைகளினுடைய வியூவையும் நம்மளால் ரசிக்க முடியும். மழை இன்னும் விட்டப்பாடு இல்லைங்க. ஆனால் மதுரைக்குள்ளே நம்ம வண்டி என்ட்ரி ஆயிடுச்சு. இது எல்லா நிறுத்தங்கள்லேயும் நின்று செல்லக்கூடிய பேருந்து தான். தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகும்போது மட்டும்தான் 1 to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகும்போது. இப்போ மீண்டும் நம்ம பைபாஸில் இணைஞ்சிட்டோம். இதுக்கடுத்து அயலூர், வையம்பட்டி, அதுக்கடுத்து மணப்பாறை, இந்த மாதிரியான முக்கியமான நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இந்த பேருந்துக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி பயணிக்கிறதே 6 மணி நேரம் இந்த பேருந்தில் நம்ம பயணிக்கிறோங்க. 6 மணி நேரம்னு கூட சொல்லிட முடியாது. 5:30க்கு தஞ்சாவூர் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட ஒரு 7.5 மணி நேரம் இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கடுத்து மன்னார்குடிக்கு ஒரு 1.5 மணி நேரம். ஆக ஒரு சிங்கிளுக்கு இந்த வண்டி போகக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 8:30லிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஆனாலும் பயணங்கள் அப்படிங்கிறது இனிமையாக தான் இருக்குது. ஆனால் சொந்த ஊரை விட்டு வர்ற வருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையுமே இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பயணத்தை நான் நேற்று மேற்கொண்டிருக்கணும். ஆனாலும் ஒரு நாள் தங்குவோமே அப்படின்னு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இந்த சொந்த ஊரை விட்டு போகக்கூடிய வருத்தம் அப்படிங்கிறது சில நேரங்களில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனால் 2 நாள் 3 நாள் ஆனால் சரியாக போகுங்க. நம்ம சின்ன வயசில் லீவுக்கு ஊருக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு. கூடயே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கேரளாவில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த லீவுக்கு அங்கே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரிட்டன் வர்றதுக்கு இந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே மனசு ஓரளவு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா அதுக்குள்ளே லீவு முடியுதே அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பாலம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் தான் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வே கிராசிங் அப்படிங்கிறது இந்த ரோட்டில் இருக்கும். மணப்பாறைக்குள்ளே போகணும் அப்படின்னா இப்போ மணப்பாறை அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோம். இதுவுமே கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து கரூருக்கும் ரூட் அப்படிங்கிறது பிரியும், அதே மாதிரி திருச்சிக்கும் ரூட் அப்படிங்கிறது பிரியும். மணப்பாறை அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முறுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மணப்பாறை மாட்டுச்சந்தை அப்படிங்கிறது இன்றளவும் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ மணப்பாறையில் இருந்து நம்ம வெளியேறிட்டோங்க. இந்த மணப்பாறை நகரமும் மிகப்பெரிய தொழில் நகரமாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. இது திருச்சி மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது. மணப்பாறையை தாண்டினோடனே இந்த வண்டி எங்கேயுமே நிற்காது. அடுத்து டைரெக்டாக திருச்சி அப்படின்னு கண்டக்டர் சொல்லிட்டாரு. இப்போ திண்டுக்கல்லில் இருந்து கிட்டத்தட்ட மணப்பாறைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மலையை பார்த்தோம். ஆனால் மணப்பாறையில் மழை இல்லைங்க. என்னோடய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் மழை இருக்கும், அந்த டெல்டா பகுதிகளிலையும் மழை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்கிறது கடலோர மாவட்டங்களில் தான் மழை அப்படின்னாங்க. அப்போ திண்டுக்கல் கடலோர மாவட்டமா அப்படின்னு கேட்காதீங்க. சில நேரங்களில் அப்படித்தான் சொல்கிற இடத்த விட்டுட்டு அதையும் தாண்டி சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது ப்ரொடக்ஷன் மட்டும்தான், யூகம் மட்டும்தான், சரியான ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ மணப்பாறையை விட்டுட்டு நம்ம திரும்பவும் பைபாஸில் ஜாயின் ஆகிட்டோம். திருச்சிக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ட்ரி ஆக போகிறோங்க. அந்த தூரத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இப்போது நம்ம ஏரியாவிலலாம் வயல் அறுத்துட்டு அதை காலியாக விட்டுருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் காலியாக விடணும், கொஞ்ச நாள் காலியாக விடணும். இப்போ இந்த பகுதிகளில் தண்ணீர் இருக்கிறத பார்த்தா நடவு அப்படிங்கிறது நட்டுருக்குறாங்க.
இப்போது திருச்சியில் முக்கியமான பகுதிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்ருக்கோம். இதுதான் கேட்வே ஆஃப் திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவை பொறுத்தளவு. இந்த பழைய பேருந்து நிலையம் இருந்த இடங்க, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடம். இங்கே பாருங்கள், இந்த சின்னம் அப்படிங்கிறது தான் இந்த பழைய பேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டினுடைய முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்படியே தமிழ்நாட்டினுடைய மேப்பு சூப்பராக இருக்குல்ல. இப்போது அங்கே இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இப்போது சமீபத்தில் ஓராண்டுக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட நிலையம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இது பண்ணிக்கலாம். இதுவேவும் சென்னைக்கு போகிறதுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அது கிழக்கு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கடலூர், பாண்டிச்சேரி இந்த மாதிரியான பகுதிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சத்திரம் பேருந்து நிலையம் போகணும். அங்கேருந்து தான் நம்ம பேருந்துகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடலூர் மட்டும் இல்லை, இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த பெரம்பலூர், துறையூர் இந்த மாதிரியான பகுதிக்கு போகணும் அப்படின்னாலும் அங்கேருந்து தான் பேருந்துகள் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ இந்த 2 பேருந்து நிலையங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு முக்கியமான பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான பேருந்துகள் பயன்படுவதற்கு வசதியாக இருக்கிறது. இப்போது திருச்சியில் ஒரே ஒரு பேருந்து நிலையம் மட்டும்தான். நீங்கள் எங்கே போகணுன்னாலும் இந்த பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் இந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது அந்த பில்டிங் மெயின் என்ட்ரன்ஸ்க்கெலாம் போயிட்டிங்கன்னா ஏர்போர்ட் தோற்று போகும். அந்த அளவுக்கு ரொம்பவும் க்ளீனாக இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இலவச கழிவறைகளும் இங்கே இருக்குது. நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம பேருந்தானது கிளம்பிடுச்சுங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று கிராஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, வண்டியில் வந்தவருக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு போல இருக்குது. இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் அந்த ஆம்புலன்ஸில் அவங்கள ஏற்றுனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதை வீடியோ எடுக்கலை. ஏன்னா அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போது அந்த சைடு ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. நம்ம இப்படி தான் வெளியே வந்தாகணும். இந்த ரூட்டில் இன்னும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாங்க. இதே ரூட்டில் வந்து தான் திரும்பி தஞ்சாவூர் போகக்கூடிய அந்த பைபாஸ்லாம் நம்ம ஜாயிண்ட் ஆக போகிறோம். இன்னும் தெளிவாக பார்க்கலாம். எதை அப்படின்னா பேருந்து நிலையத்தை, திருச்சி பேருந்து நிலையத்தினுடைய அந்த அமைப்பை பாருங்களேன், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் வாழ்க்கையில் எத்தனை பேருந்து நிலையங்கள் வந்தாலுமே அந்த பழைய பேருந்து நிலையத்தை அடிச்சுக்க முடியாது. ஆனால் இது ரொம்பவும் அவுட்ரு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போது இங்கே இருந்து நம்ம பைபாஸை பிடிச்சிட்டோங்க. 1-to-1 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சில இடங்களில் நின்று ஆள் ஏற்றுறது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இப்போது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். 45 ரூபா சார்ஜு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும். ஸோ இதனாலேயே நம்ம ஒரே பஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. தஞ்சாவூருக்கு கரெக்டாக ஒரு 5:25 5:30க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேகமூட்டம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. நம்ம காலையில் கிளம்புனதில் இருந்து இன்ன வரைக்கும் வெயிலையே பார்த்தது இல்லை. ஆனால் மழையை இந்த சைடு பார்க்க முடியலை. பெரும்பாலும் இந்த தஞ்சாவூர் பகுதியை பொறுத்தளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுற்றி எங்கே பார்த்தாலுமே மலைத்தொடர்கள், மலைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு பகுதி. அப்படி இருந்தும் கற்களை கொண்டு பெரிய கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிகிற விஷயந்தான். இப்போது தஞ்சாவூர் நகரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோங்க. தஞ்சாவூர் நகரம்னு சொல்ல முடியாது, தஞ்சாவூர் மாநகரம் அப்படின்னு சொல்லணும். இந்த தஞ்சாவூர்லேயே 2 மாநகராட்சிகள் இருக்கிறது. கும்பகோணமும் மிகப்பெரிய மாநகராட்சியாக தான் பார்க்கப்படுது. இப்போது புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, புதிய பேருந்து நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாலும் இல்லை பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த வீடியோ என் கூட சேர்ந்து நீங்களும் கம்பத்தில் இருந்து எப்படி தஞ்சாவூர் வரைக்கும் ஒரே பஸ்ஸில் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இல்லைனாலும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இது பயனுள்ளதாக சில நண்பர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு பயணங்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம பாய் சொல்லிவிட்டு இங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.